ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அகேன் அபவுட் ஹிப்ஸ் அண்ட் த மொபிலிட்டி ஆஃப் த ஹிப்ஸ். பிசிஓடி, பீரியட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 1 in 3 விமென்க்கு இருக்குது. நம்ம இருக்கிற டென்ஷன் எல்லாம் வீட்டில் ஃபேஸ் பண்ணால் எல்லாமே இந்த ஹிப்ஸில் தான் உட்காரும். ஸோ சிம்பிளான போஸ். நான் வீட்டில் எல்லாம் டிவி பார்க்கும்போதே இந்த போஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். எனக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கா, அவளும் இது மாதிரி தான் உட்காருவா. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. அப்படியே தரையில் உட்காந்து பண்ணலாம். பார்க்கலாமா? ஸோ போஸ் எப்படி பண்ணணும்னா, உங்கள் 2 காலையும் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஓஹோ, இவ்வளோ பெருசாக ஓப்பன் பண்ண முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நோ ப்ராப்ளம். இன்னும் கிட்டே எடுத்துன்னு வரலாம். பட் there is one rule. காலை ஓப்பன் பண்ணிவிட்டு knee should not bend. இது மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ as much as possible லெக்ஸை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். உங்கள் டோஸ் மேலே பார்க்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஸ்பைனை நேராக வச்சுக்கோங்க. உட்காந்த உடனே நானும் அப்படியே பண்ணிட்டேன். ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் சிட் as straight as you can. ஸ்ட்ரெயிட் ஆன உடனே உங்கள் 2 கையும் முன்னாடி எடுத்துன்னு வாங்க. எவ்வளோ முடியுமோ அங்கே ஸ்டாப் பண்ணலாம். ஸோ ஐயோ இங்கே வலியாக இருக்குது, இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்லோவாக இது நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ண உடனே உங்கள் உடம்பு அவ்வளோ ஃப்ளாட்டாக, உடம்புக்கு ஆக்சுவலி ஹெட் தரை தொடுற மாதிரி இருக்கணும். ஸோ கையை முன்னாடி எடுத்து உங்கள் ஹெட்டை கீழே வைக்கிற மாதிரி பண்ணணும். போஸோட பேர் உபவிஷ்ட கோணாசனா. ஓகேங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். as I said, லெவல் அப்பவும் பண்ணலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் யூ டூ லெஸ். எங்கே ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டில் நான் சொன்ன மாதிரி என்னோட குழந்தை இப்படி தான் டிவி பார்த்துட்டு இருப்பா. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஓகேங்களா? வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபுள், ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். இட்ஸ் கிரேட் ஃபார் யோர் ஹிப்ஸ். இந்த இன்னர் தை மசில்ஸ் ஓப்பன் பண்ணி, சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் தட் இஸ் ஆல்சோ கிரேட் ஃபார் டெலிவரி சீக்கிரமாக ஆகிறதுக்கு. ஆப்வியஸ்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபுல்லாக ஃபார்வர்ட் ஃபோல்ட் பண்ணக்கூடாது. லெக்ஸை வைடாக வச்சு ஜஸ்ட் முன்னாடி பார்க்குற மாதிரி அப்படியும் பண்ணால் இட் இஸ் கிரேட் ஃபார் யோர் பாடி. ஸோ சிம்பிள் யோகா ஆசனா எங்கே வேணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இஃப் யூர் ப்ரெக்னென்ட், ஈஸியாக லேபர் குயிக்காக முடியணும்னா இந்த போஸும் பண்ணலாம். ஜஸ்ட் பண்ணும்போது கீழே ஃபோல்ட் பண்ணக்கூடாது. உடம்ப நேராக வச்சு காலை வைடாக வச்சுன்னா யூ வில் ஃபைண்ட் யுவர் டெலிவரி ஆல்சோ குயிக்காக நடந்து குழந்தை ஈஸியாக பிறக்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிள் பாஸ்டர்ஸ் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட்ஸ் அ ரியல் ஜாய் டு டீச் அண்ட் தேங்க்யூ ஃபார் ப்ராக்டிஸிங் வித் அஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.